வெல்கம் ஆல்ஃபா. இடத்துல இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை இப்போ வாசித்து கொண்டு வருகிறோம். உபாகமம் 28 5வது வசனம், உன் கூடையும் மாப்பசைக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இது உன் கூடையும்னா இப்போ நிறைய பைபிள் இன்ஸ்டன்சஸ் இருக்குது. உன் கூடைன்னா நம்ம சேர்த்து வைக்கிற கூடை, மாப்பசைக்கிற உன் தொட்டியும், இது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அது ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஒன்றும் வியாதி வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ரெண்டாவது அது ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அது பெருக்கத்துக்கு உள்ளாகிறதுக்கு சான்சஸ் வந்துடுது. பெருக்கத்துக்கு உள்ளாக சான்சஸ்னால் இப்போ நம்ம லோக்கல் லாங்குவேஜில் நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு முறையும் போய் கடையில் போய் சாமான் வாங்கிட்டு அவைகளை செலவழிப்போம். அதுக்கு பதிலாக அது பெருகிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வாங்குவோம், இல்லாட்டி 15 நாளைக்கு ஒரு தடவை வாங்குவோம், இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குவோம், இல்லாட்டி அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். இது இயேசுநாதர் செய்து காமிச்சிருக்காரு, எலியா செய்து காமிச்சிருக்காரு, எலிசாவும் செய்து காமிச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது. ஆகவே கற்றுக்கொண்டு நம்ம எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்த் இன்க்ரீஸை பற்றி தான் அதிகமாக போட்டிருக்காரு. வெல்த் அண்ட் ஹெல்த் இன்க்ரீஸ் அதை பற்றி போட்டிருக்காரு. ஆகவே நீங்களும் அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறதுக்கு முற்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க.